ஸ்ரீ ஸ்ரீ ஆ என்ன எதுக்கு இங்கே வந்தீங்க? முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க. அப்பா பார்த்தா தப்பா நினைக்க போறாரு. எல்லாம் மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கின்னு தான் வந்தது. இப்போ எதுக்கு என்ன சுற்றி சுற்றி வரீங்க? ஓஹோ, நான் இப்படி உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறதால தான் என்னை இப்படி சுத்தல்ல விடுறியா? கிரீஷ், போதும் நிறுத்தடி. நானே ஏதோ சின்ன பொண்ணு, அவகிட்ட கத்தி பேசக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நானும் எவ்வளவுதான் தாழ்ந்து போறது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். பதில சொல்லு. இப்ப எதுக்கு அழுவுற? நான் என்ன அப்படி கேட்க கூடாததை கேட்டுட்டேன். எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்படி கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறீங்க. உன்கிட்ட கேட்காம இன்னும் யார்கிட்ட கேட்கட்டும்? எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. இதை விட ஓப்பனா என்னால சொல்ல முடியாது ஸ்ரீ. உங்களுக்கு தான் வேற பொண்ணு கூட கல்யாணம்னு பேசி முடிச்சாச்சு இல்ல, அப்புறமே எதுக்கு இப்படி என்னையே துரத்தி துரத்தி காதலிக்கிறான்னு சொல்றீங்க? ஆமா, வேற பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் பேச்சு ஆயிருக்கு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன இப்படி முட்டாள் மாதிரி பேசுறீங்க? அது எப்படி எனக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும்? இப்படி ஆசை வார்த்தை பேசி என்னை ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா? நான் என்னடி ஆசை வார்த்தை பேசினேன்? அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ அதை பத்தி கவலைப்படாத. ஏன் கவலையெல்லாம் இப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அது சொல்லு. இல்ல, நீங்க எப்ப வேற ஒரு பொண்ணு ஏன் முன்னாடியே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் உங்களை மறந்துட்டேன். அப்பவே நான் உங்களை வெறுத்துட்டேன். ஸ்ரீ, விளையாடாத. இல்ல, நான் விளையாடல. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உங்களை மனசார விரும்பினேன். பாப்பா, போதும் நிறுத்துங்க. என்ன அப்படி கூப்பிடவே கூப்பிடாதீங்க. ஏண்டி? எப்ப நீங்க ஏன் முன்னாடியே அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களை நான் வெறுத்துட்டேன். சாரி ஸ்ரீ, உன்னை வெறுப்பேத்த தான் நான் அப்படி பண்ணேன், மற்றபடி இல்லை. இல்ல, நீங்க எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு கொடுக்காதீங்க. என்ன நீங்க உண்மையா விரும்பினீங்கன்னா பேருக்கு கூட எப்படி அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா என்னால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் உங்களை உண்மையா விரும்புறேன். என்னால நாடகத்துக்கு கூட, ஆக்டிங் கூட வேற யாரையும் பிடிச்சிருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. பாப்பா, சாரிடி பாப்பா. தேவையில்லை, இனிமே எதுவும் பேசாதீங்க. என் பின்னாடியும் வராதீங்க. அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. என்னை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாப்பா, வேண்டாம், அப்படி என்ன கூப்பிடாதீங்க. ஐம் சாரிடி. உன் காலில் வேணாலும் விழுறேன்டி. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஸ்ரீ. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எனக்கு நீங்க வேண்டாம். பாப்பா, என்னடா அது சத்தம்? முதல்ல இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஒன்றும் இல்லைப்பா, இதோ வரேன். போங்க. இனிமே நான் உங்கள் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். நான் உங்களை உண்மையாக விரும்பினேன். ஆனால் இனிமே நான் உங்களை பார்க்கவே விரும்பலை. மாமா, நான் கிளம்புறேன் மாமா. தம்பி, என்னங்க தம்பி, உள்ள ஒரே சண்டை சவுண்டா கேட்டுச்சு. என்னாச்சு? உங்களுக்கும் பாப்பாக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. தம்பி, அவ ஏதோ தெரியாம பேசியிருக்குவா. ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. ஐயோ பரவாயில்ல மாமா, எனக்கு தான் ஸ்ரீ பற்றி தெரியும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வீட்டுல பேசிக்கினாங்க, இந்த வாரத்துல என்கேஜ்மெண்ட் பண்றாங்களாமே, உண்மையா தம்பி? அப்படி தான் நினைக்கிறேன் மாமா. அதை பற்றி இன்னும் எந்த டீட்டெயில்ஸும் என்கிட்ட சொல்லலை. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதமா மாப்பிள்ள? ம், ஆமாம் மாமா. அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. சரிங்க மாப்பிள்ள, சந்தோஷம். ஏன் மாமா சடனாக இப்படி கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சும்மா தான் கேட்டேன். ம், சரி மாமா, அப்போ நான் வரேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த மாப்பிள்ளை கிடைக்க பாப்பாக்கு தான் கொடுத்து வைக்கல. நான் ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது? அந்த கடவுள் யார் தலையில என்ன எழுதியிருக்காரோ அதுதானே நடக்கும். இந்த கிருஷிக்கு எவ்வளோ இருந்தா அந்த ஸ்ரீ பஞ்ச பரதேசி அவளை போய் விடுறதுக்கு போயிருக்கான். நான் வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. இவனை விடக்கூடாது, இவனை விடவே கூடாது. எப்பவுமே ஏன் ஞாபகமாகவே இருக்கணும் இவன். இவனை கல்யாணம் பண்ணணும்னா எந்த லெவலுக்கும் இறங்கி போகணும், வேறு வழியே இல்லை. இல்லைனா எனக்கு அந்த பணக்கார வாழ்க்கை கிடைக்குமா? ஒன்று வேணும்னா ஒன்று இழந்து தானே ஆகணும். பரவாயில்ல, எனக்கு அந்த பணக்கார வாழ்க்கை கிடைச்சே கிடைக்கணும். இன்னும் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. போட்டோம், இப்போ எல்லாமே தாழ்ந்து போகிறேன். கல்யாணம் முடியட்டும், அப்புறமா அவங்க ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறான்னு பாரு. ஃபோன் பண்ணி நானே பேச போகிறேன். சே, அந்த ஒன்றும் இல்லாதவங்க முன்னாடி எவ்வளோ அவமானப்படுத்திட்டான் என்ன. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் ஆமாம்மா போ நீ கார் வச்சிருக்க அப்படின்னு அந்த குண்டச்சி என்ன சீன் போடுது. இருக்கட்டும் இருக்கட்டும், கல்யாணம் வரைக்கும் அப்படியே பல்லு கடிச்சுன்னு இருக்கிறேன். அப்புறமா நான் யாருன்றதை காமிக்கிறேன். ஃபோன் பண்ணாலும் ஒழுங்காக பேசுறதில்ல. என்னதான் மனசில் நினச்சின்னு இருக்கானோ, பெரிய அழகன்ற நினப்பு போல இவனுக்கு. இவன்கிட்ட மட்டும் ஆஸ்தி அந்தஸ்து இல்லைன்னா இவனை யார் சீண்ட போறா?
நான் பார்க்காத பையனுங்களா? நான் படித்த காலேஜில் என்ன அழகாக இருக்குவானுங்க. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன்கிட்ட நான் இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு இவனை நம்ம கடைக்கு கூப்பிட்டு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம கூடவே வச்சுக்கணும். எங்கேயுமே விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் இவனை ஏன் கண்ட்ரோலில் எடுத்துன்னு வர முடியும். காமிக்கிறேன், இந்த மோனிஷா யாருன்றதை காமிக்கிறேன். அட, இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவ ஒருத்தி. ஹலோ. ஹலோ கிரிஷ், நான் தான் மோனிஷா. தெரியும். சொல்லு மோனிஷா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? என்ன கிரிஷ், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஃபோன் பண்ணுறதுக்கு நேரம் காலம்லாம் வேணுமா என்ன? நீங்கள் எதுக்கு எனக்கு காலே பண்ண மாட்டேன்றீங்க? எப்போ பாரு நானே பண்ணணும். அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் என்னால் பண்ண முடியல. சரி, பண்ண முடியல, ஓகே. இப்போ நான் பண்ணனே, வீட்டுக்கு சேஃபாக போய் சேர்ந்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? ஓ, சாரி சாரி மோனிஷா, நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேன். ஆமாம், எப்போ ரீச் ஆன? சேஃபாக போனியா? எல்லாத்தையும் நானே கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். சாரி மோனிஷா. இட்ஸ் ஓகே கிரிஷ். அதுக்கு தண்டனையா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட பேசின்னு இருக்கணும், ஓகேவா? மோனிஷா, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா? வளர்ந்த மாதிரி பேசு. என்ன கிரிஷ், என்கிட்ட பேசுறது கூட அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள்? இன்னும் 1 வீக்கில் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட்னு எங்கள் வீட்டிலலாம் பேசின்னு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எனக்கு அந்த விஷயம் தெரியாது. சரி, தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 1 வீக்கில் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட். ஓ, அப்படியா? எங்கள் அப்பா அம்மா கிட்ட நாளைக்கு பேசுகிறேன். சரி, ட்ரெஸ் எடுக்க எங்கே போகலாம்? இப்படி சடனாக கேட்ட என்ன சொல்ல? யோசிக்கிறேன். நானே டிசைட் பண்ணட்டா? சரி. அது இருக்கட்டும், எங்கள் ஷாப்பில் புது புது டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் சாரீஸ் வந்திருக்கு. நாளைக்கு வரீங்களா? எதுக்கு? அத்தைக்கு சாரி எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ல? ஓ, அப்படியா? ஆமாம். உங்கள் பாட்டிக்கு, உங்கள் மம்மிக்கு எல்லாருக்கும் நல்ல டிசைன்ஸில் சாரி வந்திருக்கு. வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. சரி, வரேன். கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வரேன். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நிஜமாவே அவ்வளோதானா? வேற என்ன? லவ் பண்ணுற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாளுங்க, ராத்திரி ஃபுல்லாக அவளும் அவள் பாய் ஃப்ரெண்டும் பேசினே இருக்குவாங்களாம். அது என்ன தான் பேசுவாங்களோ தெரியல. நீங்கள் என்னடான்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஒரு 2 செகண்ட் கூட பேச மாட்டேன்றீங்க. நான் கேட்குற கொஷனுக்கு மட்டும் 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க. இங்கே பாரு மனிஷா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மோரோவர், நம்ம ஒன்றும் காலேஜ் படிக்கல இப்படி காலேஜ் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. அப்படின்னா ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கல்ல? இப்படி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது மனிஷா. சாரி, ஒரு ஜோக்கை கூட ரசிக்க மாட்டேன்றீங்களே. நான் இப்படி தான். உனக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னும் டைம் இருக்கு, இதோட கால் ஆஃப் பண்ணிடலாம். கிரிஷ், என்ன சாதாரணமாக பேசுறதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? கால் ஆஃப் பண்ணாதான் நீங்கள் என்ன பேசினாலும் நான் அதை பொறுத்துட்டு போகிறேனா? நான் உங்களை விரும்புகிறேன் கிரிஷ், உங்களுக்கு தெரியலையா? ஏதாச்சும் பேசுங்க. நீ பாரு மனிஷா, எனக்கு தூக்கம் வருது. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட். கிரிஷ், பாய். சே, எனக்கு என்னவோ இந்த மோனிஷா மேலே நல்ல அபிப்பிராயமே வரமாட்டேங்குது. சம்திங் இஸ் ஃபிஷி. அவள் பேசினாலே எரிச்சலாக இருக்கு. அவள் காட்டுற அன்பில் உண்மையே இல்லை. ஹாசினி, என்னடி காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, தேனி வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா போவோம். இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன் நான். ஆமாம், நான் என்னம்மா செஞ்சேன்? என்ன செஞ்சியா? உங்கள் அப்பாவை வேணும்னா ஏமாத்தலாம், என்ன இல்லை ஞாபகத்தில் வச்சுக்க. அம்மா, என்ன சொல்கிற? சரியா சொல்லு. தேனி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீ எங்கடி போன? அது தேனி வீட்டுக்கு தான்மா போனேன். இங்கே பாரு, தோளுக்கு மேலே வளர்ந்த பொண்ணு அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். நீ எங்கே போகிற எங்கே வரன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அம்மா. என்னடி அம்மா? ஒழுங்கு மரியாதை காலேஜ் போனோமா, படித்தோமா, வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு காதல் கத்திரிக்கான்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். இப்போ தானே தெரியுது உனக்கு எதுக்கு உங்கள் அத்தை பையனை பிடிக்கலன்னு. காலேஜில் எவன் பின்னாடியா சுற்றுறியா? அவங்க வீட்டுக்கு தான் அடிக்கடி போயிட்டு வரியா? என்னடி இதெல்லாம்? இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு, தோலை உரிச்சி உப்பு கண்டம் போட்டுடுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்க. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறி உக்காரியா நீ? அம்மா, அது அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. ஓஹோ, அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்பனா
என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவனை தான் அனுப்பியிருக்கியா? நான் எதுக்கடி அனுப்பணும்? அவன் உன்னை அவங்க வீட்டில் பார்த்தேன்னு நேற்று வந்து சொன்னான். நான் கூட நீ கிடைக்கலன்ற ஆத்திரத்தில் தான் அவன் அப்படி பொய் சொல்கிறான்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக தான் சொல்லியிருக்கான். இதோட நிறுத்திக்கினியானா சரி, இல்லை அடுத்த முகூர்த்தத்திலேயே எவனையாவது பார்த்து அவன் தலையில் உன்னை கட்டி வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்க. இந்த காதல் அது இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அம்மா. என்னடி அம்மா லொம்மான்னு? நான் சொல்கிற பேச்சு மட்டும் கேட்கல, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. யாரடி அந்த பையன்? ஆ, உன் பின்னாடி அவனை சுத்துறானா என்ன? இல்லைம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அடச்சி, வாய மூடு. நல்லவனா நல்லவன்? இப்படி உன் மனசை மாற்றி அவன் பின்னாடி உன்னை சுத்த விட்டுருக்கான். இதுக்கு அந்த தேனும் உடந்தையா? வர அவங்க வீட்லேயே வந்து சொல்லி கொடுக்குறேன். இனிமே நீங்கள் 2 பேரும் எனக்கு தெரியாமல் வேற எங்கேயாச்சும் போனீங்க, காலை உடச்சி வீட்டுள்ள உட்கார வச்சிருவேன் பார்த்துக்கோ. போ. இனிமே நீங்கள் 2 பேரும் தனியாக போகக்கூடாது. உங்கள் அப்பாவை கூட அனுப்புகிறேன். வரும்போதும் உங்கள் அப்பா வருவார். அவங்க கூட தான் வரணும். அம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? காலேஜில் எல்லாரும் பார்த்து என்ன ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா. ஓஹோ, நீ காதலிக்கிறதெல்லாம் காலேஜில் அசிங்கம் இல்லை. உங்கள் அப்பா வந்து உன்னை கூப்பிட்டுன்னு வர்றது உனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு, அப்படி தானே? அம்மா ப்ளீஸ்மா, நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம். இனிமேல் அப்படியெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. போதும்டி போதும். எனக்கு தெரியாமல் நீ இன்னும் என்னென்ன செஞ்சிருக்கியோ தெரியல. இதோட நிறுத்திக்க. உங்கள் அப்பாவை கூப்பிட்றேன். ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அப்பா கூட போகிற வழியை பாரு. இங்கே நீ படித்து வேலைக்கு போய் தான் நம்ம வீட்டில் அடுப்பேரியணும்னு ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுதா? படிக்கிற சாக்கை போட்டு கண்டவன் பின்னாடி சுற்றுறேன். வெக்கமா இல்லை உனக்கு? என்னங்க என்னங்க, வாங்கிங்க. அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா, அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ். இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேம்மா ப்ளீஸ். அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சேன்னா என்னை காலேஜை விட்டு நிறுத்திட்டு வருமா. அம்மா ப்ளீஸ்மா, இனிமேல் நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேம்மா. உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஏதாச்சும் நான் கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். இந்தாங்க, இவளை காலேஜில் போய் விட்டுட்டு வாங்க. என்னம்மா, என்ன அதிசயமா இன்னைக்கு என்ன போக சொல்ற? அவ்வளோ தேனம் தானே 2 பேரும் போவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? இவங்க போகிற ரோடு அவ்வளோ பாதுகாப்பாக இல்லை. நேற்று யாரோ செயின் அறுத்துட்டாங்களாம். அதான் பசங்களை போய் விட்டுட்டு வாங்க. அப்படியா? அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்படலையே. நீங்கள் எப்பவுமே வயல்லே இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது அதெல்லாம்? போங்க. நேற்று இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா தான் ஒருத்தர் சொன்னாங்க இப்படி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் போய் பசங்களை பத்திரமா விட்டுட்டு வாங்க. சாயங்காலம் வரும்போதும் கூப்பிட்டுன்னு வந்துடுங்க. ம், சரிம்மா. என்னடி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம், சரிம்மா. என்னம்மா, என்ன ஆச்சு? குழந்தை முகமே இப்படி சோர்ந்து போயிருக்கு. ஆமாம் ஆமாம், குழந்தை வாயில் கை வச்சாலும் கடிக்க தெரியாது உங்கள் குழந்தைக்கு. இப்படி குழந்தைன்னு செல்லம் கொடுத்து தான் அவளை நீங்கள் கெடுத்து வச்சிருக்கீங்க. நீ நடுறாமா, என் தாய் நீ நடு. அவ அப்படிதான் பேசுவா. ம், சரிப்பா. எதுக்கடி புள்ளிய இப்படி முறைச்சிக்கிட்டு நிக்கிற? காலேஜுக்கு போகும்போது போ, உள்ள வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு போ. உங்களை திருத்த முடியாது. நீ நடுடா தங்க. அம்மா, அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பத்திரமா பார்த்து இருந்துக்குங்கம்மா. சரி விஷ்ணு. அப்புறம் நேற்று வந்த பேஜில் கேட்க மறந்துட்டேன். எப்படிம்மா உன் மருமக, அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் உனக்கு பிடிச்சிச்சா? இதை விட தேவையாடா? நல்ல மனுஷங்களா இருக்கிறாங்கடா. மருமகளையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா, ஒரு பிரச்சனை எனக்கு தீர்ந்துச்சு. என்னதுடா? மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். இல்லை, நான் தான் நடுவில் தீண்டாடணும். அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவேனாடா? மருமக எதிர்த்து பேசினாலும் நான் அடங்கி போயிடுவேன்டா. எனக்கு என் பையனோட சந்தோஷம்தான் முக்கியம். அம்மா, அப்படியெல்லாம் அவ பண்ண மாட்டாமா. சந்தோஷம்டா. என் மகனுக்கு ஏத்த ஜோடியா இருக்கா. சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும்டா. ம், சரிம்மா, நீங்க பெரியவங்க பேசுங்க. என்னதான் அவங்க எனக்கு பேச எந்த தடையும் இல்லைன்னாலும் எனக்கே பேச கூச்சமா இருக்குடா. அம்மா, அவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நீ எதுக்கு கூச்சப்படுற? தைரியமா பேசு. நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லுமா. ம், சரிடா. மருமக ஆஃபீஸ்க்கு போகிறாளா என்ன? இல்லைம்மா, அவ விட்டுட்டா. வேற இடத்துல ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்கா. ம், சரிடா. அவள் விருப்பப்படியே பண்ணட்டும். சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம்ப்பா. கிறிஷ் தம்பிக்கும் கல்யாணம்னு சொல்லியிருந்த, அது என்னாச்சு? ம், ஆமாம்மா,
அவனுக்கும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் தான் சொல்லின்னு இருக்கான். அதை பற்றி போய் பேசணும். ம் சரிப்பா. மாத்திரெல்லாம் இருக்குதானம்மா? அதெல்லாம் இருக்குடா. அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேட்கணும், நான் மறந்துடுவேன், உனக்கே தெரியும். இருக்குடா சாமி. சரிம்மா, வரேன். ம் சரி. இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்க போகுது. இவன் சின்ன வயசாக இருக்கும் போதே இவங்க அப்பா இறந்துட்டார். ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் இவனை வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடச்சிருக்கு. என் பையன் நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல மனுஷனாக தான் வளர்ந்து நிற்கிறான். அவன் ஆசைப்படுற வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கணும். என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறான். இதை விட இன்னும் என்ன தேவை?